90% திமுகவுக்கு ஓட்டு போடுறது வாய்ப்பு இல்லைங்க. அவங்களுடைய அராஜகங்களும் ஓவரா இருக்கு, ரவுடிசம் ஓவரா இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால ஆட்சி மாற்றம் கண்டிப்பா தேவை. ஆட்சி மாற்றம் 5 வருஷமா என்ன ஒன்றும் விவசாயிகளுக்கு ஒரு உதவி பண்ணல. ஆட்சி மாற்றம் வந்தா மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஓரளவு பிரச்சனை இல்லாம இருக்கும் விவசாயிகளுக்கு. திமுக ஆட்சி மாறணும். இவங்க 5 வருஷம் ஆண்டாங்க, அவங்க 5 வருஷம் ஆளட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 வருஷத்துல 60 வருஷமா இருந்த கடனை விட இப்ப 5 வருஷத்துல அந்த கடனை வாங்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு என்ன சிறப்பா பண்ணாங்கன்றது ஒன்றும் தெரியல. பெண்களுக்கு பாதுகாப்புன்றது இல்லைன்ற மாதிரி தான் தெரியுது. ஐயா, 5 ஆண்டு திமுக ஆட்சி நிறைவா இருக்கா, இல்ல ஆட்சி மாற்றம் வேணுமா? உங்களோட கருத்து என்னங்க? ஆட்சி மாற்றம் வேணும். ஆட்சி மாற்றம் 5 வருஷமா என்ன ஒன்றும் விவசாயிகளுக்கு ஒரு உதவி பண்ணல. கேட்டா அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்றாங்க. ஆனா அதை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை, செய்யற மாதிரியும் இல்லை. ஆட்சி மாற்றம் வந்தா மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஓரளவு பிரச்சனை இல்லாம இருக்கும் விவசாயிகளுக்கு. விவசாய பொருளே விலைவாசியை குறைச்சி வாங்குறாங்க. கேட்டாக்கா ஆந்திராவில இருந்து கர்நாடகாவில இருந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. சோளத்தை எடுத்துக்கிட்டா 1800 ரூபாய்க்கு மேல ஏறவே இல்லை. போன ஆண்டு 2500 ரூபா 2600 ரூபா வரலையும் எடுத்தாங்க. இந்த ஆண்டு எடுக்கவே இல்லை. இந்த ஆண்டு ரொம்பவும் குறைச்சி அடிமட்டத்துல இருக்கு. அதாவது வாங்குறது கர்நாடகா ஆந்திராவில எதுக்கு வாங்குறாங்க? நம்ம உள்நாட்டுல தமிழ்நாட்டுல உள்ள பொருளை தமிழ்நாட்டுல வாங்குறதுக்கு ஆள் இல்லை. கேட்டாக்க விலைவாசி குறைஞ்சிருச்சுங்கிறாங்க. திமுக ஆட்சியில இப்ப நான் கிட்டத்தட்ட 25-30 வருஷமா திமுகவுல தான் இருக்கேன். திமுகவுல இருந்து என்ன பண்றது, உறுப்பினரா இருக்கேன். ஒரு விவசாயியா நான் பேசுறேன். இப்ப திமுக ஆட்சி மாறணும். இவங்க 5 வருஷம் ஆண்டாங்க, அவங்க 5 வருஷம் ஆளட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல முறையில ஒரு ஆட்சி பண்ணணும்னாக்க விவசாயிகளுக்கு கொஞ்சம் ஊக்கத்தொகை கொடுத்தாதான் அவங்க பிழைப்பாங்க. நம்ம நாடு முன்னேறும். விவசாயம் அடிமட்டமாக்குனாக்க ஒண்ணுமே கிடைக்காது. நம்ம நாடு முன்னேறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்க ஐயா, நிறைய நல்ல திட்டம் எல்லாம் செஞ்சிருக்கோம். 200 தொகுதி மீண்டும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி தானே திமுகவுல சொல்றாங்க. அதாவது 200 தொகுதி ஜெயிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவங்க கட்சியை அவங்க இழிவுபடுத்த மாட்டாங்கல்ல, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இப்ப 90% திமுகவுக்கு ஓட்டு போடுறது வாய்ப்பு இல்லைங்க. ஆட்சி மாற்றம் நிகழுமா? ஆட்சி மாற்றம் கண்டிப்பா உண்டுங்க. ஆனா எடப்பாடி வந்தாலும் வேற எந்த கட்சி வந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. திமுக கட்சி வர வேண்டியதில்லை, புண்ணியம் இல்லை. கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சி நிறைவா இருக்கா, ஆட்சி மாற்றம் தேவையா? இல்லைங்க, ஆட்சி மாற்றம் தான் நல்லா இருக்கும். என்ன காரணம்? என்ன காரணம், அங்கேயும் பாலியல் வன்கொடுமை நிறைய போயிட்டே தான் இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்புன்றது இல்லைன்ற மாதிரி தான் தெரியுது. அதோட இவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க. இந்த கடன்லாம் நம்ம மேலதான் ஏறி இருக்கு. இந்த கடனை யாரு அடைக்க போறாங்க என்னன்றது தெரியல. மீண்டும் நாங்க தான் வருவோம்னு சொல்றாங்களே. அவங்க வரணும்ன்றது அவங்களோட எதிர்பார்ப்புகளா இருக்கலாம். ஆனா மக்களோட எதிர்பார்ப்புகள்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்க நினைக்கிறது நடந்துராது இல்லைங்களா? மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும். ஆட்சி மாற்றம் உறுதியா நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். ஐயா, கடந்த 5 ஆண்டு ஆட்சி திருப்தியா இருக்கா, ஆட்சி மாற்றம் வேணுமா? ஆட்சி மாற்றம் கண்டிப்பா தேவை. ஏன்னா ஆட்சி அவங்க நல்லா செஞ்சாலும் அவங்களுடைய அராஜகங்களும் ஓவரா இருக்கு, ரவுடிசம் ஓவரா இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால ஆட்சி மாற்றம் கண்டிப்பா தேவை. யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யார் வந்தான்னா அந்த கொரோனா காலத்துல எடப்பாடியார் சிறப்பா ஆட்சி செய்தார். அதாவது அந்த அம்மாவுக்கு அப்புறம் ரொம்ப திறமையா செஞ்சார். அதனால அவர் வந்தா நல்லா இருக்கும்னு எங்களுக்கு தோணுது. அவர் தான் வரணும். ஆனா திமுக 200 இடம் ஜெயிக்கும்னு சொல்றாரு. சொல்லுவாங்க, யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லலாம். மக்கள் கையில தான். அவங்க 200 இடம் ஜெயிக்கணும், 200 இடம் அவங்களே ஓட்டு போட போறாங்களா இல்லையா? மக்கள் யாரு நினைச்சு செய்யறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். மக்கள் கண்டிப்பா மக்கள் ஆதரவு எடப்பாடியாருக்கு உண்டு.